வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, கொலஸ்ட்ரால் பற்றி பேச வந்திருக்கேன். சந்தனா வந்திருக்கேன், சந்தனா ரவாங்கிலேருந்து வந்திருக்கேன். ஏன் கொலஸ்ட்ரால் பற்றி பேச வந்திருக்கேன்னா, நான் இங்கே மெடிக்கல் செக்கப் போவோம். ஸோ மெடிக்கல் செக்கப் போகிறப்ப நம்ம செக் பண்ணுற, நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி தான் பண்ணுவேன். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ண மாட்டேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுவேன். ஸோ என்னோடய எல்லாமே நல்லா இருக்குது. டாக்டர் சொல்லுவாங்க எல்லாம் நல்லா இருக்குது, பட் கொலஸ்ட்ரால் இருக்குது, கொலஸ்ட்ராலுக்கு மருந்து எடுங்க அப்படின்வாங்க. ஸோ அப்போல்லாம் நான் பயப்படுவேன். கொலஸ்ட்ரால் மருந்து நான் வேணாம் மருந்து வேணாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் இப்போ பி இன்டர்நேஷ்னலில் அதுக்கு நம்மளுக்கு சப்ளிமெண்ட் இருக்குது. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேயே சேஃபான சாப்பாடு நம்மளுக்கு கொலஸ்ட்ரால்க்கு ரிடியூஸ் பண்ணுறதுக்கு மருந்து இருக்குது, சப்ளிமெண்ட் இருக்குது. நம்மளோட லிவரை, அதாவது நம்ம உடம்புல நம்ம லிவர் தான் ஃபில்டர், வடித்தட்டுன்னுவாங்க. நம்ம சாப்பிட்ற அந்த ருசியான சாப்பாடும் சரி, நம்ம குடிக்கிற அந்த கேஸ் தண்ணிங்களும் சுவாசிக்கிறது எல்லாமே அந்த தொக்சினை வடித்தட்டுறது நம்மளோட லிவர். ஸோ அந்த லிவரை நீங்கள் எப்படி சுத்தம் பண்ண போகிறீங்க? எப்படி சுத்தம் பண்ணணும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. நம்ம எதனாச்சும் ஒன்றுனா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், அங்கே போய் வருஷக்கணக்காக நின்று போய் அது கெட்டு போய் வீணாகி, நல்ல வேலை புழு உழுக்கு போக முடியாது, இல்லாட்டி புழுவும் உழுக்கு போய் அந்த வேலையும் கட்டிடும், அந்த நிலைமைக்கு வந்துடுறோம். இப்போ அதுக்கு பயம் இல்லாமல் போச்சு. அவ்வளோதளவுக்கு நம்ம புழு உழுக்கு போகிற அளவுக்குலாம் வெயிட் பண்ண வேணாம். நம்ம கையில் லிஃப்கோ இருக்குது, அது போய் சுத்தப்படுத்திடும் நம்மளோட லிவரை. உங்களுக்கு தெரியுமா, நம்ம உறுப்பில் லிவர் ராஜ உறுப்புன்றாங்க. ஏன்னா அது தான் புதுப்பிச்சுக்குமா. அதை நம்ம சரியான முறையில் ரிப்பேர் பண்ணோம்னா அது புதுசாக மாற்றிக்குமா. மித்த பார்ட்ஸ் அப்படி இல்லை, ரிப்பேர் மட்டும் தான் பண்ண முடியும், அது புதுசாக அதை மாற்றிக்க முடியாது. டேமேஜ் ஆகுனது ரிப்பேர் மட்டும் பண்ணலாம். பட் லிவர் மட்டும் அதை புதுசாக மாற்றிக்குமா, அதை ரிப்பேர் பண்ண அந்த தன்மை உடையது. அதனால தான் அதை ராஜ உறுப்புன்றாங்க. ஸோ அதுக்கு என்ன நீங்கள் சாப்பிடணும், நான் சாப்பிட்றேங்க, நான் உங்களுக்கும் காட்டுறேன். பாருங்க, இந்த லிஃப்கோ தான். இதில் என்னென்ன இருக்குது இங்கே பாருங்க. நம்ம பாரம்பரியங்க பச்சை மஞ்சள். பாருங்க, இந்த பூ பார்த்துருக்கீங்களா? தெரியும் தானே? இது இருக்குது. ஸோ இதில் இன்னும் நிறைய இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். பாருங்க என்னென்ன போட்டு, இது முக்கியமான ஒரு 5 இன்க்ரீடியன்ட் இதில் சொல்லப்பட்டிருக்காங்க, காட்டியிருக்காங்க நம்மளுக்கு. மித்தது இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது தான் முக்கியமானது. இந்த ப்ரோக்கோலி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இது நம்மளோட லிஃப்கோவில் இருக்கிறது. ஸோ அப்போ அது எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்மளோட லிவரை காப்பாற்றுறதுக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கையில் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு வெளியே போய் அலையணும், கஷ்டப்படணும்? ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எதுக்கு வெளியே போய் தேடணும், எதுக்கு கஷ்டப்படணும், எதுக்கு வலி வேதனை இன்னும் அனுபவிக்கணும், எதுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அவர் கணக்காக நான் உட்காந்து கிடக்கணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உங்களுக்கு தெரியுமா, நானே நொந்து போயிடுவேன். ஒரு நாளைக்கு 6-7 ஹவர், பாதி நாள் முழுசாக அங்கேயே போயிடுது. இப்போ வீட்டில் நிம்மதியாக உட்காந்துட்டு படம் பார்த்துக்கிட்டு எனக்கு நினச்ச நேரத்துக்கு செஞ்சுக்கிட்டு இந்த வாயில் போட்டுக்கிறேன். என் சாப்பாடு எடுத்து நான் வாயில் போட்டுக்கிறேன். அந்த சாப்பாடு போய் நீ சுத்தப்படுத்தி காப்பாற்றிடுது. இதை பற்றி தெரிஞ்சுன்னா எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் மீன் 9629 818 சந்தனா ரவாங்கிலேருந்து பேசுகிறேன். எல்லோரும் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.